ஹாய் ஹலோ நண்பர்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி என்ன ஆச்சுன்னு பார்த்தா, எப்பயும் போல தான் ஸ்விக்கி ஓட்டினேன். அதில் நமக்கு 3 விதமான டிஃப்ரெண்ட்டான புது விதமான ஃபீல் நமக்கு கிடச்சிது. அது என்னென்னா, ஃபஸ்ட்டு வந்து நான் ஸ்விக்கி ஆர்டரில் ஃபஸ்ட் ஆர்டர் எனக்கு கிடச்சிது. அதில் வந்து கஸ்டமர் டிப்ஸ் கொடுத்துருந்தாரு. அதாவது எத்தனை கிலோமீட்டர்னா ஒரு 3 கிலோமீட்டர் தான். அந்த 3 கிலோமீட்டருக்கே எனக்கு போதுமான அளவு தான் டிப்ஸ் கொடுத்துருந்தாரு. இன்னொன்று என்னென்னு பார்த்தா, ஒரு 4 பேர் என்னை ஃபாலோ பண்ணி வந்தாங்க. அவங்க எதுக்கு என்னை ஃபாலோ பண்ணாங்க என்றதையும் இந்த வீடியோ சென்டரில் பார்க்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா, ஒரு ஏரியாவில் வந்து ஒரு சில குட்டீஸ் வந்து நம்ம பைக்கை ஸ்டாப் பண்ணி ஒரு சில சம்பவமெல்லாம் பண்ணாங்க. அது எல்லாமே கண்டினியூஸாக நம்ம வீடியோக்குள்ளே பார்க்கலாம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க, லைக் பண்ணுறேங்க, கமெண்ட் பண்ணுறேங்க. சேனலை பிடிச்சா ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பக்கம் மட்டும் நம்ம 3 பேர் என்ன டான்ஸ் போடுறானுங்க. இருங்கடா வெயிட் பண்ணுங்கடா. திரும்ப வராரு. பேச்சு ஃபேஸ் தெரியுதா பார்க்கும். டெடி குட்டீஸ் இவர் தான். தேங்க்யூ சொன்ன ப்ரோ. நண்பர்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி என்னென்னு பார்த்தா, எப்பயும் போல் ஸ்விக்கி தான். இன்றைக்கி மறைமலை நகர்லேருந்து காட்டாங்குளத்தில் ஒரு ஆர்டர் வந்துச்சு. இந்த ஆர்டருக்கு ஏன் நான் விளாக் பண்ணுறேன்னு நீங்கள் நினைக்கலாம். ஏன்னா நமக்கு கஸ்டமர் ஒருத்தர் டிப்ஸ் கொடுத்துருக்காரு. எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, அது நான் சொல்கிறேன். அவர் எவ்வளோ கொடுத்தாருன்றது எனக்கு முக்கியம் இல்லை, கொடுக்கணுன்ற ஒரு மனசு இருக்குல்ல, அதுக்காக தான் இந்த வீடியோ. வாங்க யாருன்னு பார்க்கலாம். இங்கேருந்து எத்தனை கிலோமீட்டர்னா 2.4 கிலோமீட்டர். இதான் நம்ம ஏரியா தான் மறைமலை நகர். நமக்கு தெரிஞ்சவங்க தான் யாரையும் காணோம். ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருப்பான், விளாக் 18 நிமிஷமோ என்னவோ. அது இன்னும் பெருசாக ஒன்றும் வியூஸ் போகல. இன்னும் நான் கற்றுக்க வேண்டியது நிறையா இருக்குது. அதனால் கண்டினியூஸாக நான் பண்ணுறேன். என்கிட்ட இருக்க குறைகள்லாம் சொன்னால் தானே நமக்குள்ளே ஒரு இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு தோணும். அப்படி யாரும் நமக்கு சொல்லலை. அதனால் நம்மளாவே தனியாகவே என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இப்போ போயிட்டுருக்கு. இப்படி போயிட்டு இப்படி ஒரு சைட் போயிட்டுனா அவர் பயந்துருவார். எப்படி அதிகமாக ஆர்டர் எடுத்துன்னு ஒருத்தர் தான் இங்கே தான். இதோ மெக்டோனல்ஸ்ன்னு இருக்குங்களே, இதில் தாங்க அதிகமாக ஆர்டர் வரும். ஆனால் இப்போ நான் எடுத்தது பார்த்தா ஹோட்டல் ஜூனியருக்கு போனால். மறைமலை நகர்லேயே கொஞ்சம் பெரிய பெட்ரோல் பங்குனா இதுதான், பாரத் பெட்ரோல் பேங்க். ஓ தலைவா, நிறைய எத்தனை வந்து சொல்லி இருப்பார். ஏன்டா இப்படி ஏயா இப்படி பண்ணுறீங்க? வாயில் என்னென்னவோ வருது. ஆட்டோக்காரண்ணே லைட்டாக வை விடுனே. போகும். ஃபங்க்ஷன் போல ஃபுல்லாக ஒரே டிராஃபிக்காக இருக்கு. தாண்டி போயிட்டோமே. சாங் மூமெண்ட்டில் போனாலே இப்படி தான். எந்த ஏரியா இது? காட்டாங்குளத்தூர் இல்லையா? சீனாய் மலை தேவாலயம். சீனாய் மலை தேவாலயம். சீனாய் மலை தேவாலயம். ஏய் தம்பி வெள்ளையா, இந்த மாதிரி தெருக்குள்ளே போனாலே ஒரு மாதிரி நம்ம ஊரை பார்க்குற மாதிரியே ஒரு ஃபீல் ஆகும். நான் இந்த ஊர் இல்லைங்க, நான் விழுப்புரம். பார்த்தீங்களா, குட் பாய் எல்லாம் சொல்கிறாங்க. நமக்கு நம்ம ரூமில் இருக்கிறோம் பாய் கூட சொல்ல மாட்டான். குட் பாயின்னு தான் குட் நைட் இருந்துச்சு. செல்லாம் பெட்ரோல் காலியா? அதுக்குள்ளா
என்னடா ராமலிங்கம் இப்படி பண்ணுற இது இல்லை, எங்கடா உனக்கு பெட்ரோல் ஊற்றுறது? முதல்ல போய் கடையில் சேல்ஸுக்கு போகணும். அவங்கன்னா பெட்ரோல் குடிச்சிட்டே இருக்க நீ. இருறா உன்னை போய் வீட்டில் விட்டு வரணுறா. உண்மையாகவே பாருங்கள், நம்ம ஊரை பார்க்குற மாதிரியே ஃபீல் ஆகுது. டேய் தம்பி, அவன் மட்டும் நல்லா ரோட்டில் இருக்கான், நம்ம வந்தால் மட்டும் தான் கொத்தி டக்குன்னு ஓடிடுறோம். எல்லாம் தெரு எல்லாம் அப்படி தான் இருக்குது. ஒரு மாதிரி ஜாலியாக அப்படியே போகுது. வாங்க, ஒரு அட்ரஸ் கண்டுபிடிச்சி வந்தாச்சு. யார் அவருன்னு பார்க்கலாம். லைட்டு வேறு இல்லை, ஃபுல்லாக ஒரே இருட்டாக இருக்குது. வெளில வருவார், அதுக்கு முன்னாடி ஃபுட்டு எடுத்து வச்சுன்னு ரெடியாக நிற்போம். வாங்க பார்க்கலாம் யாருன்னு. வந்துட்டார். வாங்கண்ணா, இந்தாங்கண்ணா. நல்ல மனுஷனா உனக்கு. வாங்கிட்டாரு. அடுத்து டெலிவரி கம்ப்ளீட் கொடுத்துருவோம். கேட்டிங்கல்ல எவ்வளோ ஆர்டர் எவ்வளோ டிப்ஸுன்னு. பட் இதெல்லாம் நான் சொல்லக்கூடாது, தொழில் ரகசியம். பட் இருந்தாலும் உங்களுக்காக சொல்கிறேன். 60 ரூபாங்க. அதாவது ஆர்டருக்கு ஸ்விக்கிலேருந்து கொடுக்குற அமௌண்ட் வந்து 30 ரூபா. இவர் டிப்ஸு 30 ரூபா கொடுத்தாரு. 3 கிலோமீட்டரு 30 ரூபா. ஒரு சில டைம் ஆர்டரில் வந்து 6 கிலோமீட்டர் தான் 30 ரூபா தருவாங்க. எனக்கு 3 கிலோமீட்டர்லேயே 60 ரூபா கிடச்சிது. அதுக்கு காரணம் இவர் தான். தம்பி ஒருத்தவங்க கீழே ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிட்டுருக்கானே, அவனையும் பார்த்துட்டு போவோம். சரிங்க, வாங்க அப்படியே கிளம்போம். அப்படியே போயிட்டு இப்படி யூட்டர்ன் போட்டு திருப்பி நீ கிளம்போம். வானம் பார்த்த மேகமா, நாங்கள் பார்த்த ஊர்வமா, போலாங்க ஊர்வலம்மா. அண்ணன் திரும்ப வராரு. இப்போயாச்சும் ஃபேஸ் தெரியுதா பார்க்கும். டெடி குட்டீஸ், இவர் தான். தேங்க்யூ சொன்ன ப்ரோ. நம்ம வீடியோ ஸ்டார்டிங்கில் சொல்லியிருந்தேன்ல, ஒரு 4 பேர் நம்மளை ஃபாலோ பண்ணுறாங்கன்னு. அது இவனுங்க தான் வரானுங்க பேர். லைட்டாக தான் கூப்பிட்டேன், அங்கேயே பார்த்தேன் டெலிவரி கொடுக்கும்போதே. சரி அதான் இப்படி வந்துடலாமே அப்படின்னு சொல்லிட்டு, அவருக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்குமேன்னு சொல்லிட்டு நம்மக்கிட்டன்னு பார்த்து இன்றைக்கின்னு பார்த்து ஒரு பிஸ்கெட் பாக்கெட் தான் இருந்துச்சு. 3 பேர் என்ன டான்ஸ் போடுறானுங்க பேர். இருங்கடா வெயிட் பண்ணுங்கடா, இருடா. டேய் அதில் ஒருத்தன் பயப்படுறான், இன்னொருத்தன் தூரத்தில் ஒடியாடுறான் பாருங்க. கருப்பா, மூணு பேருமே பயப்படுறானுங்களே. ஏறி விளாட்றான். செம ஃபீலுங்க இதெல்லாம். இந்த மாதிரி குட்டீஸ்க்கு இந்த மாதிரி நிறையா பெருசாக பண்ணணும். இதுக்கு தேவை ஒன்று தான். இல்லைன்னு உங்களுக்கும் தெரியும். அதுக்காக தான் இவ்வளோவும் பண்ணிட்டுருக்கேன். பெரிய லெவலில் பண்ணுவோம். டேய் அவனுக்கு போட்டால் இவன் ஓடுறானே. இவன் எடுத்து தம்மா தூண்டு அவனை பார்த்து குலைக்கிறான் பாரு. டேய் நீ சாப்பிட்ற வாடா. அவன் திரும்ப ஓடிடுவான். அவன் கொலை வைக்காத. இங்கே பாருங்க, இவ்வளோ நேரம் கொலைச்சிட்டு அவர்கிட்டே போய் விளாட்றாரு. ஒருவேளை அவர் தான் அப்பாவாக இருக்குமோ. சரி குட்டீஸ், பாய், நான் கிளம்புறேன். அடுத்து என்னோடய வேலையை நான் பார்க்கணும்ல. பாய், see you. 2வது சீசனு பார்த்துட்டு வந்தால் அடுத்த ஆர்டர் நமக்கு அங்கே செல்லத்துக்கு பிஸ்கெட் போடும் போதே அடுத்த ஆர்டர் கொடுத்துட்டாங்க. அப்படியே போய் அடுத்த ஆர்டரை எடுத்துகிட்டு போக வேண்டியது தான். வாங்க போகலாம். வீடியோ கொஞ்சம் லென்த்தாக போகுதுன்னு நினைக்கிறேன். அதனால கொஞ்சம் கட் பண்ணி போகலாம். சரி இந்த பக்கம் இல்லை, இந்த பக்கம் மட்டும் நம்ம அடுத்து நம்ம இந்த பக்கம் செம ஃபீல் இல்லை, இதெல்லாம் நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க. அப்படியே ஒரு எப்படி கூஸ் பம்ப்ஸ் மூமெண்ட் இதெல்லாம் எனக்கு.
அதெல்லாம் எதிர்பார்க்காம ஒன்று ஒன்று நடக்குது ஒரு சில டைம். இந்த ஒரு சில மூமெண்ட்டுக்காக தான் நான் வந்து அதிகமாக விளாக் பண்ணுறேன். சரியா லவ் இதுக்கப்புறம் நிறையா ஸ்ப்ரெட் பண்ண போகிறேன். எனக்கு இதெல்லாம் பிடிச்சிருக்கு. ஆனால் உங்களுக்கு பிடிச்சிருக்கா என்னான்னு எனக்கு தெரில. பட் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இதோட வீடியோ முடிச்சுக்கலாம். அடுத்த ஆர்டரில் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை பாய் பாய். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க. உங்கள் சப்போர்ட் எனக்கு ரொம்ப முக்கியம். உங்களில் ஒருவனாய். பாய்.